வணக்கம் உறவுகளை, குற்றாலருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்வுலங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் பார்ட் ரெசிபி செய்கிறதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவையில்லை. ரொம்பவே கம்மியான பொருட்கள் வச்சு ரொம்பவே ஈஸியாக குறைவான நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வளர்ந்து வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடை நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களோட உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். வாங்க இப்போ இந்த சூப்பரான சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த தக்காளியும் லைட்டாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்பேன். அந்த சாதம் ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இதுவும் நம்ம உளுந்தம்பருப்பு வச்சு தான் செய்ய போகிறோம். நான் இந்த மாதிரி கருப்பு உளுந்தம்பருப்பு தோலோடு இருக்கிறது முழு உளுந்து எடுத்திருக்கேன். இதை உளுந்தை 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு நாள் மட்டும் முளைக்க வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன முளைகள் விட்டுருக்கு. இந்த மாதிரி தோலோடு இருக்கிற முழு உளுந்தே நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்த்தி. அதோடு நம்ம இந்த மாதிரி முளைக்க வச்சு செஞ்சோன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த உளுந்தை நம்ம ஊற வைக்கலைனாலும் பரவாயில்ல, தோலோடு இருக்கிற உளுந்தை உடைச்ச உளுந்து இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்து இந்த சாதம் செய்யலாம். இந்த சாதத்தில் சேர்க்குறக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். தேங்காய் அதிகமாக வேணாம், 2 கைத்த அளவுக்கு எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மசாலா தூள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா வத்தல் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி தோலோடு இருக்கிற உளுந்தில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இட்லி தோசைக்கு கூட வெள்ளை உளுந்து தான் வாங்கி சேர்க்குறோம். இந்த தோலோடு இருக்கிற உளுந்தை நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறதே இல்லை. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 100 கிராம் உளுந்துக்கு நான் 200 கிராம் அரிசி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த அரிசியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இது நம்ம பிரியாணி ரைஸில் கூட செய்யலாம். நான் இன்றைக்கி நார்மல் பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு 1க்கு 3 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். பருப்புக்காக 1/2 கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம துவரம் பருப்பில் கட்டி பருப்பு செய்கிற மாதிரியே உளுந்த பருப்புலையும் செஞ்சு எங்கள் தாத்தாலாம் சாப்பிடுவாங்க. அதில் ஒரு மாதிரி வலுவழுப்பு தன்மை இருக்கிறனால நாங்கள் அதை விரும்பி சாப்பிட மாட்டோம். அதனால் எங்கள் அம்மாச்சி இந்த மாதிரி எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இந்த சாப்பாடு வாரத்துக்கு ஒரு தடவையாவது வளர்கிற குழந்தைங்களுக்கும் வயதுக்கு வந்த பெண்களுக்கும் கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களோட முதுகெலும்பு நல்லா பலமாக இருக்கும். இப்போ வெயிட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட சாதம் சூப்பராக வெந்திருக்கு. மனமே தூக்கலாக இருக்குது. இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம எள்ளு துவையல் அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்டு பச்சடி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.